ஹே ஹலோ guys, வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் என்ன பார்த்தீங்கன்னா சிசிஆர்சி ரெக்கமெண்ட் 2020, அதாவது சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இன் சித்தா அப்படின்றது ஒரு ஃபுல் ஃபார்ம். பயப்படாதீங்க. இந்த இதில் இருந்து நம்ம வந்து ஜாப் கேட்டிருக்காங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து 12th முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, அப்புறமேட்டு ஒரு பிஜி முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்க வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். மறக்காம ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19th January 2021 அது வரையும் கொடுத்துருக்காங்க. அந்த லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி மாதம் வரையும் கொடுத்துருக்காங்க, அடுத்த இயர் வரையுமே. இதோட அப்ளிகேஷன் ஃபுல் ஃபார்மும் அப்புறமேட்டு என்ன நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். சரி வாங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா சிசிஆர்சி இந்த இதுலேருந்து தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஆஃபீஸர் மற்றும் பேராமிஸ்ட் அப்படின்ற இதுக்கு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு பே ஸ்கேல் எவ்வளோ கொடுக்குறாங்க, மாதம் வருமானம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 19,900 அதாவது 20,000 56,100 அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு பெர் மந்த் வந்து கொடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனால உங்களுக்கு வந்து அமௌண்ட் அதிகமாக தான் இருக்கும். 20,000 தான் ஸ்டார்டிங்கே. அப்ளிகேஷன் மோடு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பக்கா ஆஃப்லைன் மோடு தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னை, தமிழ்நாடு. இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும். இதோட அஃபிஷியல் வெப்சைட்டான லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க்லேயும் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்க கொடுத்துருப்பாங்க www.siddhacouncil.com. இந்த .comல போய் பார்த்தீங்கன்னா இவங்களோட இந்த ரெக்குயர்மெண்ட் இருக்கும். நீங்கள் இது அஃபிஷியலாக இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு அதுலேயும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ரிசர்ச் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டும், பேராமிஸ்ட், தெரபிஸ்ட் இந்த 3 போஸ்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. ரிசர்ச் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் பிஜி முடிச்சிருக்கணும், போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். நீங்கள் எனி பிஜி முடிச்சிருந்தாலும் அது வந்து எலிஜிபிள் தான். அடுத்து பேராமிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் 12th டிப்ளமோ முடிச்சிருக்கணும். தெரபிஸ்ட்டுக்கு வந்து 12th டிப்ளமோ முடிச்சிருக்கணும். 2 முடிச்சிருந்தால் போதுமானது. இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா சிசிஆர்சியோட ரூல்ஸ் படி 18 இயர்ஸ்லேருந்து 27 18 to 27 வயசு இருக்கவங்க இதுக்கு யார் வேணால் அப்ளை பண்ணலாம். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான். அதாவது ₹200 அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். இது வந்து நீங்கள் டிடி மூலியமாகவும் அனுப்பலாம். இதில் வந்து நீங்கள் ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணும்போது அது மூலிமா நீங்கள் எடுத்து அனுப்பி அவங்களுக்கு வச்சிடலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூ போய் நீங்கள் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுக்கு ஜாப் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எப்படி அனுப்பணும், ஆஃப்லைனில் தான் அனுப்பணும், எப்படி அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்லேயே கீழே கொடுத்துருக்காங்க எந்த இதுக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு. எந்த இதுனா டைரக்டர் ஜெனரல் சிசிஆர்சி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், SCRI பில்டிங், அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், அரும்பாக்கம் சென்னை. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து உங்களோட ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு எல்லாத்தையுமே வந்து செல்ஃப் அட்ரஸ் காப்பீஸையும் ஃபில்அப் பண்ணிட்டு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். போஸ்ட் மூலிமா அனுப்புகிற மாதிரி இருக்கும். எலிஜிபிள் கிரிட்டீரியா இருக்கவங்க வந்து ஒரு பேசிக் ஐடி ப்ரூஃப், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃபு, ரெஸ்யூமு, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதோட டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மோடு நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கரெக்டாக லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு பின்னாடி அவங்க கைக்கு போய் சேர்கிற மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை தான். ஏன்னா அவங்க ₹200 வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் வந்து லேட்டாக அப்ளிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு உங்கள் லேட்டாக அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 30th நவம்பர் 30ஆம் தேதி நவம்பர் மாதத்துலேருந்து 19 ஜனவரி 2021 வரையுமே நம்மளுக்கு இருக்குது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். இல்லை நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் போய் அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரி, ஓகே கைஸ், நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.